அழகே அழகு சீரியலில் மண்டேக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் போடுங்க. கொடைக்கானல் ட்ரிப்பு முடிஞ்சு போகிறதுக்குள்ளே சுரேஷும் மதியம் ஒன்று சேர்ந்தால் நல்லாயிருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள கமெண்ட்டில் சொல்லுங்கள். தங்கராஜ் பாண்டியராஜ் சொன்னதை கேட்டு ரூமில் அப்செட்டாக உட்காந்துருக்காங்க. ரேவதி உள்ளே வராங்க. ஏங்க ஏன் சோகமாக உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே தங்கராஜ், உங்கள் அண்ணன் ஓவராக பேசிட்டான், நான் உன்னை நல்லாவே பார்த்துக்கிறது இல்லையாம்மா, நான் உன்னை அடிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அட அவ்வளோதானாங்க, இதுக்காக இவ்வளோ அப்செட்டாக உட்காந்துருக்கீங்க? அது என் அண்ணன் ஏதோ என் மேலே இருக்க பாசத்தில் சொல்லியிருக்குங்க, நீங்கள் போங்க, நீங்கள் எழுந்திரிச்சு போய் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. தங்கராஜ் உடனே வெளியே எழுந்திரிச்சு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா எல்லாரும் சேரில் உட்காந்து சிரித்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து தங்கராஜுக்கு ரொம்ப கடுப்பாயிடுது. உடனே பாண்டியராஜ் கிட்ட போயிட்டு, அநியாயமாக என் தங்கச்சி இப்படி கொன்னுட்டியேடா பாவி, உன்னால தாண்டா என் தங்கச்சி வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போடாங்க. உடனே சுரேஷ் அவங்க மாமா கையை தடுத்து, ஏமாம்மா ஏன் குடிச்சிட்டு இப்படிலாம் பண்ணுறீங்க, அண்ணன் என்ன வேணும்னா பண்ணாரு அப்படின்னு சொல்லவும் தங்கராஜ் ரொம்ப ஷாக்காகி சுரேஷை பார்க்குறாரு. ரேவதி உடனே தங்கராஜ் கையை பிடிச்சி ரூமுக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. உடனே எல்லாரும் அவங்கவுங்க ரூம்குள்ளே போயிடுறாங்க. சுரேஷ் ரூம்குள்ளே போகும்போது தடுக்கி விழுந்துடுறாரு. உடனே மதி, என்னங்க பார்த்து வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இட்ஸ் ஓகே, ஐம் ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷும் மதியம் ரூம்குள்ளே போயிடுறாங்க. 2 பேரும் தூக்கத்தில் இருக்கும் போது மதி இன்னும் சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு பார்க்குறாங்க. என்னன்னு பார்த்தா சுரேஷ் தூக்கத்திலேயே உளறிட்டு இருக்காரு. மதி, நீ எவ்வளோ அழகு தெரியுமா, உன்னை நான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும் போது இந்த உலகத்தில் இவ்வளோ அழகாக யாராவது இருக்க முடியுமான்னு நினச்சிருக்கேன். ஆனால் நீ ரொம்ப பிடிவாதக்காரி மதி. உனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா அதை நீ யாருக்காகவும் மாற்றிக்க மாட்டுற. எவ்வளோ ராட்சசி தெரியுமா நீ, பட் அழகான ராட்சசி மதி நீ. உன்னை எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல, உன்னால் என் லைஃபே போச்சு. நீ ஏன் என் லைஃப்பில் வந்த, நான் எதுக்கு ஃபஸ்ட்டு உன்னை பார்த்தேன், உன்னை நான் பார்த்துருக்கவே கூடாது என் லைஃப்பில். இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மதி அப்படின்னு சொல்ல மதி ரொம்ப ஷாக்காகி பார்க்குறாங்க. பாண்டியராஜ் மலர்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. மலர், நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேனோன்னு தோணுது மலர், எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது மலர். இல்லை பாண்டியராஜ், நம்ம எதுவும் வேணும்னே பண்ணலல்ல, நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, வாங்க கம்முன்னு படுத்து தூங்குங்க, நம்ம எதுவாக இருந்தாலும் காலையில் எழுந்திரிச்சு பேசிக்கலாம். ஏய் மலர், நீ ஊருக்கு போயிட்டா நாங்கள்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? என்ன காலியாகிடுச்சு, துணி துவைக்கிற சோப்பு காணோம், எல்லாம் எங்கே தாண்டி வச்சுட்டு போயிருக்க? நீ விட்டுட்டு போனிய வேலைக்காரி, அவளுக்கு எதுவுமே தெரிலடி, அவள் கூட சேர்ந்து நான் தாண்டி வேலை செய்கிறேன், இடுப்பெல்லாம் வலிக்குதுடி, எப்படி வருவீங்க? அத்தை, என்ன அந்த ஸ்டோரேஜ் பக்கெட்டில் இருக்க அத்தை? சோப்பு அங்கே தான் இருக்கு, பாத்ரூமில் தான் இருக்கு, நல்லா பாருங்க அத்தை. எங்கத்த நல்லா பார்க்கறது? சரி, பாப்பா என்ன பண்ணுறா, பாப்பாட்ட ஃபோனை கொடு. அது அத்தை, பாப்பா குளிச்சிட்டு இருக்காங்க அத்தை. முன்னாடி எப்போ கேட்டாலும் குளிச்சிட்டு இருக்கா, அங்கே இருக்கா? எனக்கு தெரியாது, நான் இப்போ பாப்பாட்ட பேசி ஆகணும், நீ ஃபஸ்ட்டு பாப்பாட்ட போய் ஃபோனை கொடு. இல்லை அத்தை, அவள் குளிச்சிட்டு இருக்கா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியராஜ்கிட்ட ஃபோனை கொடுத்துட்றாங்க. பாண்டியராஜ் உடனே ஃபோனை வாங்கி, அம்மா சொல்லுங்கம்மா. டேய் பாண்டியராஜ், என்னடா நடக்குது அங்கே? போனதுலேருந்து பாப்பாட்ட பேசவே இல்லைடா, எப்போ கேட்டாலும் மதிய ரூமில் இருக்கான்றீங்க, விளையாடுறான்றீங்க, இப்போ குளிச்சிட்டு இருக்கான்றீங்க, என்னதான்டா நடக்குதாங்க? நான் இப்போ பாப்பாட்ட பேசி ஆகணும், நீ ஃபஸ்ட்டு பாப்பாட்ட போய் ஃபோனை கொடுப்போ. அம்மா, பாப்பா குளிச்சிட்டு இருக்காம்மா, அவள் குளிச்சிட்டு வரட்டும்மா, நானே உங்களுக்கு கூப்பிட்றேம்மா, ஒரு 5 நிமிஷமா நானே உங்களுக்கு கூப்பிட்றேன். சரிடா, 5 நிமிஷத்தில் நீ என்னை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. உடனே பாண்டியராஜும் ரேவதியும், எங்கே மதியம் சுரேஷும் இன்னும் வெளியே ஆளை காணோம், வா போய் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போகிறாங்க. போயிட்டு கதவை திறந்து பார்த்தா மதியம் சுரேஷும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் கை போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து 2 பேரும் உடனே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. என்னங்க, நம்ம நினச்ச மாதிரியே 2 பேரும் ஒன்றும் சேர்ந்துட்டாங்க போலுங்க. ஆமாம் மலர், 2 பேரும் சேர்ந்துட்டா நமக்கு சந்தோஷம் தானே. மதி ரொம்ப நல்ல பொண்ணுங்க. ஓ, அப்போது என் தம்பி சுரேஷ் நல்ல பையன் இல்லையா? நான் அப்படி சொல்ல வரலங்க, 2 பேருமே நல்லவங்க தான். அவங்க 2 பேரும் இப்படியே எப்போவும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடரும் போட்டுடுறாங்க. ஓகே, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கணுமா? அப்போ என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.